ஒரு பக்தியில சாமி நினைவுல இருக்கிறதுனால ஒன்றும் பதில் முடியல. என்ன வேணும் உனக்கு? கண்ணாடி கலக்குமா? கண்ணை முடிக்கல. உன்னுடைய இடத்துக்கு போனேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தெல்லாம் தாண்டி போன உடனே கற்பராயன் நான் இருக்கனே இல்லையா? ஆனா இப்போ 1.25 ஆண்டுகளாக நீ நடத்துற தொழில் அத்தனையும் ரொம்ப ப்ராடக்ட் ஆகுது, ஏற்றுமதி ஆகுது, எல்லாம் நடக்கு. கை வந்து சேர்ந்த பாடு இல்லை. அதே மாதிரி ஒர்க்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய தலைவிதியில நீ உட்கார்ந்துருக்க. உண்மையா இல்லையா? காலம் வரலாம். இது தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா, அல்லது உண்மையிலேயே நம்ம பார்க்குற தொழில்ல மார்க்கெட்டிங் எதுவும் பிசக்கா இருக்குதா? நம்மளும் எத்தனையோ செய்தித்தாள பிசினஸ் லைன்ல படிச்சு பார்க்குறோம். மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில இடத்துல மைனஸா இருக்கு, நம்ம இடத்துல இப்படி இருக்கு. என்ன பண்ணா சரி வரும்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல. கால் விட்டுருவான். பிசினஸ் லைன்லாம் படிக்கிறாங்க. 2 வாசல். தொழிற்சாலைக்கு 2 வாசல் இருக்கு. என்ன? ஆமா. ஒரு வாசல் வாஸ்துப்படி தப்பு, வேற வழி இல்லை, போட்டிருக்கீங்க. தலைவாசல் நல்லா இருக்கு, வெளி வாசல் நல்லா இருக்கு. அது வாஸ்துவ மறைக்கிறதுக்கு வச்சிருக்க, வேற எதுக்கு வச்சிருக்க? ஆமா. அதனால அந்த தொழில் ஸ்தாபனத்தை லாபகரமாக ஓட்டி பணம் அள்ளி தந்தா போதும்ல. அதெல்லாம் வர வச்சு தரேன். 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. போயிட்டு வா. கருப்பசாமி வர வச்சு தரேன். தைரியமா இருக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு போய் நாளைக்கு காலைல குளிச்சிரு. காலைல விட்டு வா. என்ன பக்கத்துல முதல்ல இருந்த ஒரு வெயிட்டான உணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இருக்கா இல்லையா? உன்னை விட்டு அந்த தீய சக்தியை விளக்கியாச்சு. இன்னையிலிருந்து மன மகிழ்ச்சியாக இருப்ப. இனி படப்படப்பு இல்லை, துடிப்பு இல்லை. இந்தா நல்லாரு ஐஸ்வர்யமார் ஓடிப்போ. தைரியமா யாருக்கும் பயப்படாத. ஐஸ்வர்யமா போ. ஓடு. சரி 3 முறை வரணும்னு சொல்லிருக்கலாம். உனக்கு எப்பதான் டைம் கொடுக்க அப்பலாம். கருப்பசாமி அன்னூர். அது என்னப்பா அன்னூர்? அன்னூர பாத்தியா? திருப்பூர்னு வந்ததுக்கு கூப்பிடல. எப்படிறான்னு மனம் வந்துகிட்டு இருக்கு. அதான் உன் ஊருக்குள்ள கூப்பிட்டு போயிட்டேன். அன்னூர் ரொம்ப மாட்டு தீவனம் கூடி போச்சு. உங்க ஊர்ல மாட்டு தீவனங்கள் நிறைய இருக்கா? பொடி பொடியா அடுக்கி வச்சிருக்காங்களே, உங்க ஊர் தானா? கால் ஒன்று சொல்லு. கரண்ட் வந்தாச்சாயா? பொறுமை வேண்டும் ஐயனே, ஏன் கவலைப்பட வேண்டும்? வாப்பா. பிள்ளைய பத்தி என்னப்பா கேட்கணும்? யாரு கேட்கா? யாரு கேட்கா? யார் அப்படி கேட்கிறா? உன்னுடைய குடும்பமே வந்தவர்களால் பாதிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டதுதான் உன் குடும்பம். புரியுதா? ஆனா இந்த பிரிவான சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன? வெறும் வார்த்தைகள்.
வெறும் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் தான். இந்த வார்த்தைக்கு ஒரு பெண் ஒருவள் காரணம். அதனுடைய சூழ்நிலையில தான் அந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன செய்யணும்? காரணம் சொல்லலாம். இந்தா பரிபூர்ணமாக நிறைவேற்றி அழைப்புதலோடு வந்து சேரும். வெற்றியாக்கி தர, காப்பாற்றி தர, தைரியமா போயிட்டு வரலாம். ராம்நாடு, ராம்நாடு இடம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கு. இடம் சம்பந்தமா என்னடா பிரச்சனை? தரமாட்டுக்காங்களா? உனக்கு யார் தரமாட்டுக்கா? பங்காளி எல்லாரும் இப்படிதான் வருவீங்களா? நீங்களாம் செடி மூல கால் விட்டுவாங்க. அன்னூர் அடுத்த உத்தரவு இருக்கு, கூப்பிடுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உள்ள ஒன்னும் பக்குவப்படலையே, கும்பிட்டு வா பாப்போம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 3.25 ஆண்டுகளாக இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையும் போலீஸ் வழக்குகளும் குழப்பமான நிலைகளும் கோர்ட்டுக்கு போனாலும் தீர்ப்பு கிடைக்காத துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 2 பெண்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். தராரா? உன்னை வீட்டை விட்டு எழுப்பணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு பெரிய வழக்கும் பஞ்சாயத்து நடத்தி அது பெரிய பகையை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. கிணத்தடி பக்கத்தில் இருக்கிற சாமி கும்பிட்டு மண்ணவள்ளி போட்டு திட்டி பிரயோஜனம் இல்லாம போச்சு. கால் வந்துட்டுவா. அப்படியா? இப்ப அந்த இடம் உங்களுக்கு பங்கு வந்து சேர்ந்தா போதுமா? பணம் வேணுமா, இடம் வேணுமா? இடம் தான் வேணும். இந்தா 2 பேரை இருப்பா. அந்த இடத்த நான் கொஞ்சம் பார்க்குறேன், கண்ணை மூடி பார்ப்போம். ஏய், அதை ஏற்கனவே இன்னொருத்தன் பேசி ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீ என்ன கொடுக்க போற? அந்த பாதி இன்னொருத்தன் பேசி கூடுதல் விலைக்கு முடிச்சிருக்காண்டா, டோக்கன் போட்டு வச்சிருக்காண்டா. நீ அதுக்குள்ள நுழையுதிய, உனக்குடைய வரம்பை விட்டு கொஞ்சம் முள்ள போறிய. தப்புலாம் இது. இன்னொருத்தர காலில் விட்டு வா பார்ப்போம். அறுவாடு சரி, ஓகே. இந்தா அவன் இப்ப உனக்கு தரமாட்டோம்னு சொன்னா என்ன செய்வ? அப்படித்தான் சொல்லுதான். ஆனா கூடுதல் ரேட்டை வச்சு அமைக்கிறலாம்னு நினைக்கிறான். ஒரு 30 நாள் பொறுத்துக்கா, உன் பக்கத்துல திருப்பி தர, வெற்றி அடைவேன். ஓ, கர்மசாமி தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் யார்? ராம்நாடு. கர்மசாமி எங்க இருக்கிறாரு? நாலு கிலோமீட்டர் எல்லையில் இருக்கிறார். பக்கத்துல வரலாம். என்ன வேணும் அம்மாளுக்கு? இப்போ வருத்தப்படுவியா? நான் சொன்னோம்னா வருத்தப்படுவியா? வருத்தப்படாம மறைச்சி சொன்னா போதுமா? கால் விட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா உணர்படியா இருக்கு. அது எங்க மனது ரொம்ப வெந்து தற்கொலை லெவலுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு மனவேதனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதுக்கு காரணம் ஆம்படையான் மனப்பக்குவம் அடையாததுதான் காரணம். அவன் மனத்தை சீர்திருத்தி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல.
அதுக்கு யார் காரணமோ அவங்கள அடக்கி விட்டுட்டா போதுமா? செம்மையாக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கு. என் பேரை போட்டு ஓட்டிக்காப்பா, செம்மையா நடக்கலாம். என்னுடைய தொழில் சரியில்லை என்று சொல்லி மனவேதனை அடைந்து வந்த மகன். என்னடா தொழில் தம்பி? கால வா. பார்க்கறதுக்கு ஆள் எளிமையா இருந்தாலும் விவகாரம் பேசுறதுல சமர்த்தனான பேதி. உண்மையா இல்லையா? ஆட்டோக்காரங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, ஏய் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டியடா நீ, அந்த அளவுக்கு நீ பேசுவ, ஆனா நேர்மையா பேசுவ. அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன். என்ன நம்பிக்கையில என்ன பார்க்க வந்து? அதனால வந்துட்டியா தங்க பெயர். அது மட்டும் இல்லை, உனக்கு என்னுடைய நடைமுறைகளும் இங்க இருக்கக்கூடிய பண்பு உனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையா இல்லையா? அதனால வந்திருக்க. கால் ஒழுத்துவான். உன்னுடைய வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தேன். அது என்னடா அங்க கருப்புசாமி, சின்ன கருப்புசாமி, பெரிய கருப்புசாமி இருக்காரா? உங்களுக்கு எந்த கருப்புசாமிடா? அம்மன். ஆனா சின்ன கருப்புசாமி பக்கத்துல இருக்காரா? ஒரு காலத்துல உன்னுடைய குடும்பத்துல 3 தலைமுறைக்கு முன்னால சாமி அருள் எடுத்து வந்தவர்கள் உண்டு. ஆனா இப்போ நீ நடத்தக்கூடிய தொழில்ல மன வருத்தமும் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு தெளிவில்லாத வேதனையும் நடக்கும். தொழில் அடித்தலா வேற எதுவும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை உன் மனத்துல இருக்கு. அது என்னடா செய்ய முடியும்? ஒரு கடை வச்சு தந்தா நடத்திக்கிட்டியா? கால் வந்துட்டு. வேற என்னப்பா வேணும்? கடனால வெளிநாடு போனேன். போயிட்டு அங்கேயும் சேரலாம் திரும்பி 2 வருஷம் நின்று சம்பளம் பத்தாம இருக்கேன். கடன் அதிகமானாலும் வெளிநாடே போனேன். ஆனால் கடனால எதுவுமே ஆகலாம் வந்து. ஆனால் அடுத்து ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் மேலே இருந்து சொல்லுது. கொஞ்சம் பொறுத்துக்கா, ஒரு 3 மாதம் பொறுமையாரு. ஒரு கடை வீட்டு பக்கத்தில் வை, என் பேரை போட்டு ஓட்டிக்கா, நிறைய வருமானம் வரும். எல்லாரும் பம்பாயா? சூப்பர் சூப்பர். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டுவாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? அவரை கூப்பிடுங்க. ஆமா, ஏன் அவர் பம்பாய் போகக்கூடாது? ஏன்னா உங்களை கேட்காம மீசக்கார தாத்தா பம்பாயான்னு கேட்காமனே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறே ஒரு உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல கடற்கரை இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அழகு மாடியில் நின்று பார்த்தா கடல் தெரியுத. உங்க வீடு தானே அது? வாரேன், நீ பாருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு என்ன பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? கால் வந்துட்டுவாங்க. தலைவி 2 இருக்கீரா? கால் வந்துட்டுவாங்க. வெளிநாடு சம்பந்தமான பொருள்கள் வீட்டில் இருக்க என்ன காரணம்? பசங்க 2 பேரும் வெளிநாட்டில் அனுப்பி வைக்கிறாங்களா? அங்கேருந்து வேற எதுவும் தொடர்பு பிஸ்னஸ் நடத்தணும்னு எதுவும் பிளான் போட்டாங்களா? சரி, கால் வந்துட்டு வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை உங்களுக்கு வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். வீடு கட்டலாம், கட்டினா நல்லது தானே? அதுக்கு பணம் வேணும்ல. உங்க மனத்துல பழைய காலத்தை மாதிரி ஒரு பெரிய மாயை இருக்கு. அந்த மாயை எப்படி இருக்கு? ஒரே வீட்டில் 2 குடும்பத்தை வாழ வைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை
வந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் மோசம், புரியுதா? அதனால 2 வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியில் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை வீடு கட்டக்கூடிய பாக்கியம்? 2 வீடுகளை. ஐப்பசி மாதத்தில் வாஸ்துவை ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ள வீட்டை கட்டி மகிழ்ச்சியா வாழ வச்சு தாரேன். வாங்கின இடத்துல பூர்வீக இடம் உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு யோகம் இல்லை, கைவிடு, கால் நோண்டுவா. தப்பா நினைக்கக்கூடாது. மூன்று தலைமுறைகளுக்கு பின் அந்த பூர்வீகம் தன் யோக சக்தியை இழந்து விட்டது. அதனால அங்க போய் லாக் ஆக வேண்டாம். சரியா? உன் பிள்ளைக்கு தேவை வீடு தானே, ஐஸ்வர்யமா வாங்கி தரேன். இந்தாங்க, வேற என்னப்பா வேணும்? ஒரு இடத்துல பணம் கட்டணும், பணம் கிடைக்கவே இல்லை. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், என்னை இருந்து பார்த்துட்டு போ, செம்மையாக்கி தரேன். உடல்நிலையை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு. கர்மசாமி, ஆமா என்ன கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்டு பார்க்குறேன். பம்பாய் உடனே ஒரு டாக்குமெண்டோ அக்ரிமெண்டோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிடுது, அதை ரிலீவ் பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டிருக்கானா. யார் அது? என்னடா லாக் ஆயிருக்கு? படம் எடுக்க வேண்டியது, அதுக்கு டாக்குமெண்ட் இன்னும் ஒழுங்கா ரெடி ஆக மாட்டேங்குது, லாக் ஆயிடுது, வரல, கால் விட்டுருவோம். அண்ணே அண்ணே ஏ சுப்பியா அண்ணே, இந்த கருங்காலி மேலையா? இதுல சக்தி இருக்கு, எவன்டா சொன்னது? பல பேர் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். அப்படி இல்லை, கோயிலுக்கு அப்படியா? தமிழ்நாட்டில் சொந்த ஊர் எது? ராமசாமிபுரம், திருச்செந்தூர் பக்கத்தில். உங்க பேர்? ராஜபடி. உங்க பேர்? கண்ணை மூட்டு உனக்கு சுக்கரம் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே நடந்துக்கலாம். கால் வந்துட்டு வா. ஹைதராபாத்ல இருந்து ஒரு நண்பனுடைய உதவி இந்த சினிமாவுக்கு கிடைக்கும், புரியுதா? அந்த டாக்குமெண்ட்ல நீ எழுதியிருக்க ரெக்கார்ட்ஸ் படி உனக்கு அமௌண்ட்டும் அதனுடைய முறைகளும் வரை கோணாம வந்துருச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனை நீ பண்ணிடலாம். அவ்வளோதானே? அதுக்கு டைரக்டர்ல இருந்து எல்லாமே தயார் பண்ணிருக்க, நீயே டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசையும் உனக்கு இருக்கு. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க, அதான் முக்கியமே அதுதான். ஆனா உன்னுடைய ஆசையில ஹீரோனிய போட்டனா வருமானம் வருமாடா. படத்துக்கு ஹீரோனி வந்து உனக்கு தகுந்தாற் போல போட்டுறாத, ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமான ஆளை போடு. பட்ஜெட்டுக்காக யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினைச்சா அவ்வளவுக்கு பைத்தியாரம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கிடையாது, புரியுதா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இவனுக்கு படத்தை எடுத்துக்கூடன்னு உத்தரவு. வெற்றிமாற விடுறா, தைரியமா செயல்படுறா, பணம் வந்துடும். என்ன அசத்திடுவோம் நம்ம, வா. இவங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, எங்கடா கடத்தப்பட்டு எங்கன நம்மளை தெருவில் விட்டுருவாலும் இந்த பைய சினிமா ஆசையில் சீரழிஞ்சிடக்கூடாது என் பிள்ளை. ஐயா அவன் புத்திய மாத்து, வா கும்பிடுதான், அப்படிதானே? பாத்தியா? இந்தா வண்ண படமாக எடு, உலகம் எங்கும் பரவும், புகழோங்குவ. ஒரு படத்துல நீ புகழாயிருவ, விடுறா. ஒரு பொம்பளை விரும்புவா, மாட்டிக்கிடாத, பாத்துக்கா. சரி சரி, போயிட்டு வரலாம். அதுவும் ஒரு தொழில் தானே. அது தொழில், இது நம்ம கம்பெனி தொழில் ரொம்ப நாள் முடங்கி கிடக்கும். கொஞ்சம் கண்ண முடிக்காத. 3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தொழில் சர்க்கிள் அடிச்சிடுது. இப்ப இடையில ஒரு நண்பரை வச்சு கொஞ்சம் ஓட்டலான்னு ஒரு பிளானை போட்டு திறந்து கொஞ்சம் லைட் பண்ணீங்க, அதுவும் நொண்டி அடிச்சிடுது. சரிண்ணா? இப்ப நான் வாரேன், ஓட்டி தரேன். இப்படி அசத்து ஓடு, நல்லா இருக்கு மகனே. இந்த செல்லக்குட்டி, உனக்கு ஒரு அம்பாள் தெய்வம், உனக்கு அருள் உண்டு, போ. ஆனந்தமா ஓடே.
ஐயா வீதிகள் செஞ்சிடாங்க பார்த்தோம் போயிட்டான். கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி. செங்கோட்டை சாமியே வீட்டாச்சல முடியுமா. செங்கோட்டை வெற்றிமாலைய காயுது. யார்கிட்ட கட்டுவாரு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அருமையான ஒரு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு கொஞ்சம் தடங்களும் மனக்குழப்பமும் இருக்கு. இதுவரை பார்த்து எந்த முயற்சியும் வெற்றி ஆகலை. அதனால அதை நடத்தி தரணும் கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்து சொல்லலாம். இந்த மாதம் அதுக்குரிய அறிகுறிகள் கிடைச்சிரும். நடத்தி தரேன், வெற்றி உண்டு. கிழக்கு திசையில் கனவு போயிடுதா? தப்புல அது கண்ணை முடுங்க கண்டுபிடிக்கட்டும். நான் உடனே கண்ணை முடுறேன். வீட்டுக்குள்ள உள்ளவங்கள்ட்ட சந்தேகப்பட வேண்டாம், பொருள் கிடைச்சிரும். போ.